எத்தனை கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாலும், இந்தியாவிலே இருந்தாலும், பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அங்க வாராகி இருக்கிறதால தான் நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த கோவிலுக்கான கடவுள். அவங்க தான் அங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்கன்னும் பொழுது, அவங்க இருக்கிறதால தான் இன்னும் அது அந்த ஃபர்ஸ்ட் லெவல் அந்த இடத்துல இருக்கா சார்? அவங்க இருக்கிறதுனால தான் இன்னும் அது மேல யாராலயும் கை வைக்க முடியல. அப்படி ம். வச்சுக்கலாம். அது வாராகி அவ வந்து ஒரு புரொடெக்டர். ஷி இஸ் புரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்பிள். ஆனா பீப்பிளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ம். அதனால தான் டாப்ல இருக்கு. அந்த மாரி தான் ஒரு விஷயம். இப்ப நாட்ட பாதுகாக்கிற கமாண்டர் ஆர்மி இருக்குன்னா, நாட தான் ஆர்மி காப்பாத்தும். தி ஆர்மி வில் மேக் ஷூர் தட் த கண்ட்ரி இஸ் தேர். ஆனா கண்ட்ரி நல்லா இருக்குமாங்கிறத அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்த்துக்கணும். ம். அந்த மாரி வந்து வாராகி வந்து கண்டிப்பா அந்த கோயிலோட சாங்டிட்டியும், யாரும் அத அப்படி எள்ளி நகையாடுற மாரியான ஒரு இடத்துல அவ கொண்டு போல. ம். ஸ்டில். அதுக்கான அந்த அந்த சாவரினிட்டிய அவ மெயின்டெயின் பண்றா. ஆஸ் எ கமாண்டர். ஆனா அந்த சாவரினிட்டிய மெயின்டெயின் பண்ணினாலும், அதோட பூஜை முறைகள், மக்கள் அது மேல வச்சிருக்கக்கூடிய அபிமானமெல்லாம், அந்த கோயில் ஸ்டில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த ஒரு ஒரு பிராக்டிஸ் இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால, இது 2ம் கலந்து தான் மெயின்டெயின் ஆகுது. நம்ம ஆனா வந்து அப்படி என்டையர்லி கிரெடிட்ஸ் டூ தி புரொடெக்டர். கண்டிப்பா கிரெடிட்ஸ் இருக்கு. இல்லன்னு நான் சொல்லல. பட் பீப்பிளோட இன்ட்ரெஸ்ட் புரொடெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா, அங்க அந்த முறைகள் இன்னும் தவறாம நடந்துட்டுருக்கு. ம். 1000 வருஷத்துக்கு ஒரு விஷயத்த கன்டின்யூ அதான் சொல்றேனே, நம்ம ஒரு நேத்து ஆரம்பிச்ச விஷயம் நாளைக்கு பண்ணுவோமான்னு நமக்கு தெரியல. அந்த மாரி இருக்கும்போது, ஒரு இவ்ளோ பெரிய ஒரு லிங்கத்த கட்டி காப்பாத்தி இத்தன வருஷம் கொண்டு வரதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது.